ப்ரோக்ராமிங் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட். நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ராங் ப்ரோக்ராமிங் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட். ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கிறோம்? வளரிடம் பருவத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த ஒரு 32 33 எனக்கு தெரிஞ்சு இந்த இது என்னுடைய கணிப்பு தான். இந்த ஒரு 15 வருஷம் வந்து அவனுடைய ராங் ப்ரோக்ராமிங் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட், அந்த ஆழ் மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதே சரியா தெரியாது. அந்த ஆழ் மனசுல போய் விதை விழுந்து 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 அந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான். இப்ப வந்து அந்த மனசு ஆழ் மனசு என்ன சொல்றதோ அதான் நடக்குது. அந்த ஆழ் மனசு சொல்றதுதான் நடக்குதுன்னே தெரியாது அந்த ஆளுக்கு. அந்த அம்மா தெரியல, அந்த ஆளுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படி நடக்குது இந்த கேள்வி. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இதுதான் ரீசன். நீங்க எல்லாம் கேள்வியே கேட்டுக்காதீங்க. இதுதான் ரீசன். ஒண்ணுமே இல்லை. இந்த டைம்ல என்ன விதைக்கப்பட்டதோ அதை இப்போது நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து சற்றே யோசித்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுங்க சார். தயவு செஞ்சு எடுங்க மேடம். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுங்க. எடுத்து இப்போவாவது நீங்க எந்த ஏஜ்ல பிறந்தாலும் சரி, 60, 70, 20, 30 அதெல்லாம் எந்த ஏஜ்ல இருந்தாலும் உங்களுடைய ஆழ் மனசை நீங்க கையில எடுக்கலன்னா, உங்க ஆழ் மனசோட உங்க கண்ட்ரோல் நீங்க கொண்டு வரலன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதே இல்லை, யூஸ் பண்றேன். இப்ப நான் வேணும்னு யூஸ் பண்றேன். நம்ம ஆழ் மனசை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கல, செத்தம். சத்தியமா சொல்றேன். இட் இஸ் வெரி கிளியர். அது நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும். நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்கணும். அதுதான் அந்த ஜீனோ பயோ சைக்கோ சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அந்த அத்தனை விஷயமும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பண்ணிருக்கு இல்லையா? அது ஒரு மாதிரி பண்ணிருக்கு. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் திங்னா லைஃப்ல கண்ட்ரோல் செட் இல்ல. கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் செட்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்டு அது இல்லையே லைஃப்ல. லைஃப்ல இருக்கிறது எல்லாமே என்ன? கண்ட்ரோல் எஸ் தான். அது பாட்டுக்கு சேவாயிட்டு. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க வந்து அகெயின் வந்து ஒரு ரெக்டிபிகேஷன். ஓகே, மகாத்மா காந்தி எப்படிப்பட்டவரோ என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொன்னது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, டு ஏர் இஸ் ஹியூமன் அண்ட் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனுஷன்லாம் தப்பு செய்வான், அதை மன்னிக்கிறது தான் தெய்வீகம், தெய்வீக குணம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அது தப்புன்னு அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். என்ன சொன்னார்னா, டு ஏர் இஸ் ஹியூமன், மனிதன் என்பவன் தவறு செய்வான், டு ரெக்டிஃபை இஸ் டிவைன் அப்படின்னு சொன்னார். அதை திருத்துவதே தெய்வீகம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம். சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். அதுக்காக நான் மகாத்மா காந்திக்கு எதிரானவன் நினைச்சிட்டு போறீங்க. நான் வந்து யாரை பத்தியும் பேசுறது தயாரா இல்லை. என்னுடைய பாயிண்ட், நானு எனக்கு எல்லாம் ரோல் மாடல் வந்து யாரும் இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார், எனக்கு ரோல் மாடல் எல்லாம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரோல் மாடல். என்னையும் யாரும் ரோல் மாடலை வச்சுக்காதீங்க. ஏன்னா ரோல் மாடல்ன்றதே ஒரு ராங் கான்செப்ட். என்னுடைய அனுபவம். தெர் இஸ் நத்திங் லைக் ரோல் மாடல். ரோல் மாடல் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க லைஃப் வாழ ஆரம்பிப்பீங்க. திரும்ப அதே தப்பா? ரோல் மாடல் சுவாமி விவேகானந்தர் கூட எனக்கு ரோல் மாடல் இல்லை. ஏன்னா எனக்கு இல்லற வாழ்க்கை வேணும், எனக்கு வந்து நிறைய விஷயம் வேணும் சார். ஓகேவா? இல்லற வாழ்க்கை மட்டும் இல்லை, நான் டேஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். நான் வந்து ஐம்புலன்களுக்கும் வந்து ஐ வாண்ட் டு, அந்த என்னுடைய ஐம்புலன்களுக்கும் வந்து நான் வந்து என்னுடைய ஐம்புலன்களை நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. I want to feel, I want to address all my 5 senses. இது என்னுடைய தியரி. இங்க போய் நான் சுவாமி விவேகானந்தரை வந்து தெரிஞ்சோ தெரியாமல வந்து நான் வந்து ரோல் மாடலை வச்சுக்கிட்டேன்னு சொன்னா, அப்ப அது மாதிரி நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப என்னுடைய லைஃப் என்ன ஆகுது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால எனக்கெல்லாம் ரோல் மாடல் இல்லை, என்னையும் யாரும் ரோல் மாடலை வச்சுக்கிறது நான் விரும்புறது இல்லை. ஏன்னா ரோல் மாடல் வந்து ராங் கான்செப்ட் அக்கார்டிங் டு மீ. யாரா இருந்தாலும் சரி, நம்ம தான், நான் தான். ஓகே, இது இவர் அவர் மாதிரி, அவரு யார் மாதிரியும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் என்ன மாதிரி.
what I'm saying is அந்த ராங் ப்ரோக்ராமிங் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் நடந்திருக்குது.